ஐவர்ஸ் போன வீடியோவில் மலைக்கேதுவை பார்த்த உடனே நந்தினியும் ஹெலனாவும் அதிர்ச்சி ஆகிறதும் அதே நேரத்தில் கோவப்படுறதும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். மலைக்கேது தன்னோட மார்வேடத்தை கிளச்சக்கப்புறமேட்டு சந்திரன் மலைக்கேதுவை என்னோட சகோதரியான சாயாவுக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மலைக்கேது என்னோட சகோதரி சாயாவை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு விருப்பம் தெரிவிச்சிருக்கான். என்னோட விருப்பத்துக்கு நான் சம்மதம் தெரிவிச்சிருக்கேன். அதனால நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து மலைக்கேதுக்கும் சாயாவுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஹெலனாவும் நந்தினியும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே நேரத்துல மோரா சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த ஹெலனா கோவப்பட்டு இந்த இடத்த விட்டு போறாங்க. கோவத்தோட போறத பார்த்த உடனே எல்லாருமே பாக்குறாங்க ஹெலனாவை. மலைக்கேது முக்கியமா பாக்குறாரு. எதுக்கு கோவப்பட்டு போறா அப்படிங்கிற மாதிரி நந்தினி யோசிக்கிறாங்க. நான் ஏன் கோவப்பட்டு போறான்னு தெரிஞ்ச சந்திரன் ஹெலனாவை பின்தொடர்ந்து வந்து ஹெலனா நில்லு அப்படிங்கிறாரு. சந்திரன் ஹெலனா அறைக்கு வந்து சொல்றது கவனி அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ஹெலனா இங்கிருந்து நீ முதல்ல போ, உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. என் மேல ஏன் கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. மறுபடியும் ஹெலனா நீ இங்கிருந்து போயிரு, என்னோட கோவத்தை அதிகப்படுத்தாத அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் அமைதியா ஹெலனா பார்த்துட்டு இருக்காரு. ஹெலனாவும் இதுக்காகவா இந்த மாதிரி காட்சியை நான் பார்க்கறதுக்காக உன்னை நான் திருமணம் செஞ்சேன், மலைக்கேதுவை நான் தாக்கணும்னு நினைச்சேன்னு உனக்கு தெரியும், தாக்கறதுக்கு நீ துணை நிற்பேன்னு நினைச்சேன், அந்த நன்றி கெட்டவன் என்னோட காலடியில மண்டிடுவான்னு நினைச்சேன், இதனால்தான் என்னோட தந்தையை தோற்கடிக்கிறதுக்கும் உனக்கு உதவி செஞ்சேன், மகத நாட்டை அடையிறதுக்கும் நான் உதவி செஞ்சேன். இது எல்லாமே ஒரே ஒரு குறிக்கோள் தான். அந்த குறிக்கோள் மலைக்கேதுவை தாக்குறதுக்கு அந்த குறிக்கோளை என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்ட. எவனோட தலையை துண்டிக்கணும்னு நான் நினைச்சனோ அவனோட கையில உன்னோட தங்கச்சி நீ கொடுக்குற, தங்கச்சி வாழ்க்கையை நீ ஒப்படைக்கிற, இது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. சந்திரன் நான் சொல்றது கேளு ஹெலனா அப்படின்னு கோவப்பட்டு கத்துறாரு. சந்திரன் கோவப்பட்டு கத்துன உடனே ஹெலனா அமைதியாகிறாங்க. மலைக்கேது இப்ப நம்மளுக்கு எதிரி இல்லை, சந்திரனை பிடிக்கிறதுக்கு உதவுன உளவாளி அவன் அப்படிங்கிறாரு. இதுக்கிட்ட அதிர்ச்சி ஆகிறாங்க ஹெலனா அதிர்ச்சி ஆனோடனே இந்த விஷயத்த பத்தி நான் உன்னிட்ட முன்னாடி சொல்லல, ஆனா இதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில சந்திரனும் சாணக்கியரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முகமூடி அணிஞ்சு மலைக்கேது வராரு. மலைக்கேதுவை பார்த்த உடனே சந்திரன் வாழை எடுத்து தாக்க பாக்குறாரு. அந்த நேரத்துல சாணக்கியர் போரு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு சந்திராவை ரொம்ப நேரம் நானே தடுக்க முடியாது, இங்க எதுக்காக வந்தேன் நீ சொல்லு அப்படின்னு மலைக்கேதுவை பார்த்து சாணக்கியர் கேட்கிறாரு. மலைக்கேது நீங்க எதுக்காக சந்திராவை தடுக்கிறீங்க, நீ வெட்டட்டும், நீ சீக்கிரமா வந்து என் தலையை வெட்டு, நான் நந்தன் கையால உயிரை விடுறதுக்கு உன் கையால நான் உயிரை விடுறேன், எனக்கு முத்தினாச்சி கிடைக்கும் அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. நந்தன் கையாலையா அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. ஆமா நீ சொல்ற அதே நந்தன் தான், ஒவ்வொரு யுத்தத்துக்கும் நானும் என்னோட தந்தையும் அவனுக்கு உறுதுணையா இருந்தோம், நான் எனக்கு வாக்களிச்சிருந்தான், மகத நாட்டோட ஆட்சி பொறுப்பை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னான், ஆனா இப்ப தனநந்தனை அரசனாக்கிட்டான் மகத நாட்டுக்கு, தனநந்தனோட நான் தகுதி வாய்ந்தவன், அவன் தகுதியை பார்க்கல ரத்த பந்தத்தை தான் பார்த்திருக்கான் அப்படின்னு நந்தனை பத்தி சந்திரன்ட்ட சொல்றாரு. மலைக்கேது மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டான் அவன், நானும் பெரிய தவறு செஞ்சுட்டேன், என்னோட குருவியும் கூட படிச்சவனையும் எதிர்த்துட்டு நான் தீய எண்ணம் உள்ள நந்தனுக்கு துணை போயிட்டேன், இப்ப நான் பரிகாரம் செய்யணும்னு விரும்புறேன், அதனால என்னைய மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நீங்க தண்டிக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு, அந்த நந்தன்ட்ட நான் மறுபடியும் போக மாட்டேன், நிச்சயம் போக மாட்டேன் அப்படின்னு மலைக்கேது சொல்ற நேரத்துல சாணக்கியர் நீ மறுபடியும் போய் தான் ஆகணும், ஏன்னா நீ சந்திராவோட பகைவன் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. நான் சந்திராவுக்கு பகைவன் கிடையாது, அப்படி என்னால இருக்கவும் முடியாதுன்னு மலைக்கேது சொல்றாரு. சொல்றத முழுசா கேளு, முட்டாள்தனமா பேசாத அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. நந்தன் கூடவே இருந்து அங்க நடக்கிறது எங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இது ரொம்ப சுலபம், ஏன்னா நந்தன் சந்திரனோட பகைவனாதான் உன்னை நினைப்பான், எங்களுக்கு உளவாளி வேலையை பார்க்கணும், இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் கேட்கிறாரு. சம்மதம், இந்த பொறுப்பை நான் இப்பயே ஏத்துக்கிறேன், இப்போ ஒரு முக்கியமான செய்தி இருக்கு என்னோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியரையும் சந்திரனையும் கூப்பிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு. கோயிலுக்குள்ள போன உடனே உங்களோட பகைவன் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தனநந்தனை காமிக்கிறாரு. அந்த இடத்துல தனநந்தன் படுத்திருக்கிறத சாணக்கியரும் சந்திரனும் பாக்குறாங்க. உடனே அவனை இப்பயே கைது செய்யுங்க அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. நீ இந்த இடத்த விட்டு போயிரு, எங்களுக்கு நீ உதவி செய்யறது தனநந்தனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. சரி நான் அப்பப்ப உங்களுக்கான செய்தியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது அந்த இடத்த விட்டு போறாரு. அதுக்கப்புறம் தனநந்தனை சந்திரன் பிடிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.